வணக்கம் மக்களே, நான் உங்கள் கௌதம் தங்கவேல். இன்னைக்கு என்ன வீட்டில் பார்க்கணும்னா புக் ஜூஸ் சீரியஸில் ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் பார்த்துட்டு இருக்கோம். இந்த புக் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டோபமைன் டீடாக்ஸ் பை டிபெட் மோரிஸ்னு ஒரு ஆத்தர் எழுதியிருக்காரு. இந்த புக் எதை பார்த்தீங்கன்னா அடிக்ஷன்ல இருந்து வெளியே வருது எப்படின்னு சொல்லிட்டு, அது என்ன விதமான அடிக்ஷனாகவும் இருக்கலாம், சோஷியல் மீடியாவாக இருக்கலாம், ட்ரக்ஸாக இருக்கலாம், ஸ்மோக்கிங்காக இருக்கலாம், ஆல்கஹாலாக இருக்கலாம். இந்த விதமான அடிக்ஷன்ல இருந்து எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணி ப்ரொடக்டிவாக நம்ம லைஃப்பை மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இது பார்ட் 4க்கான வீடியோ. இதுக்கு முன்னாடி பார்ட்ஸ்லாம் எல்லாமே பார்த்தோன்னா ஐகார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், அதை செக் பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு புரிய வரும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணணும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பார்ட் 4ல எதை பற்றி பார்க்க போறோம்னா சக்ஸஸ்ஃபுல் டோபமைன் டீடாக்ஸ்க்கு தேவையான 3 ஸ்டெப்பை பற்றி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பிக்கஸ்ட் டிஸ்ட்ராக்ஷனை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஷனை ஆட் பண்ணுறது. தேர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா காலைல எழுந்து முதல்ல செய்யக்கூடியவை. இப்போ நம்ம ஸ்டெப் 1 பார்க்கலாம். டோபமைன் டீடாக்ஸ் எஃபெக்டிவாக பண்ணணும்னா நம்மளோட பிக்கஸ்ட் டெம்டேஷன் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி வைக்கணும். அதுக்கு பண்ணணும்னா இந்த 2 கொஸ்டின் நீங்கள் உங்களுக்கே கேட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்த நான் என் வாழ்க்கையிலேருந்து அகட்டினேன்னா என்னோட ஃபோக்கஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், ப்ரொடக்டிவிட்டி வந்து பூஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேளுங்க. ரெண்டாவது கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதர் ஆக்டிவிட்டிஸ், அதாவது மற்ற காரணங்கள் ஏதாவது இருக்கா, அதை நான் ரிமூவ் பண்ணால் நம்மளோட ஃபோக்கஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு கேளுங்க. இப்போ நீங்கள் ஒரு பேப்பர் பென் எடுத்துக்கோங்க. பேப்பர் வந்து 2 காலமாக பிரிச்சுக்கோங்க, கேன்ஸ் அண்ட் கேன்ஸ். அதாவது செய்யக்கூடியவை செய்யக்கூடாதவைன்னு சொல்லிட்டு, செய்யக்கூடாதவையில் உங்களுக்கு லிஸ்ட் பண்ணுறதெல்லாம் எழுதுங்க. யூடியூபாக இருக்கலாம், மெயில் செக் பண்ணுறதா இருக்கலாம், சோஷியல் மீடியாவாக இருக்கலாம், வீடியோ கேம்ஸாக இருக்கலாம், நெட்ஃப்ளிக்ஸாக இருக்கலாம், எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணுங்க. அதை அதுக்கு ஆப்போசிட்டில் கேன்ஸ் செய்யக்கூடியவையில் இப்போ யூடியூப்னு போடுறீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக இந்த டைமில் நான் என்ன பண்ணலாம்னு சொல்லி எழுதுங்க. வாக்கிங் பண்ணலாம், ஜர்னிங் பண்ணலாம், அது மாதிரி ஏதாவது எழுதுங்க. இப்போ இதை வந்து எடுத்து ஒரு இடத்துல ஒட்டி வச்சுருங்க, எங்கேயா நீங்கள் பார்க்குற இடத்துல. அப்போ தான் அது வந்து உங்களுக்கு ஒரு ரிமைண்டராக இருக்கும். அடுத்ததாக ஸ்டெப் 2 ஆடிங் ஃபிக்ஷன். ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குன்னா அதை பண்ணுறது பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். அதாவது இங்கே ஒரு ஆத்தர் எதை மீன் பண்ணுறதுன்னா ஃபிக்ஷன்னு கடினத்தன்மையை சொல்கிறாரு. அவர் அதை எப்படி பண்ண சொல்கிறாருன்னா உங்களோட என்வரான்மெண்ட் வந்து ரீடிசைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அது தேவையில்லாத ஆக்டிவிட்டீஸை டிஃபிகல்ட்டாகவும் தேவையுள்ள ஆக்டிவிட்டீஸை வந்து ஈஸியராகவும் ஆக்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதை எப்படி பண்ணணும்னா உங்களோட நீங்கள் எழுதி வச்சுருக்கீங்களா அதை பாருங்கள், ஹேபிட்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸை பாருங்கள். அதுக்கு நீங்களே யோசிங்க எப்படி ஃபிக்ஷனை ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோ ஃபிக்ஷன் அதிகமாக இருக்கோ அவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா உங்களோட ஃபோன் தான் பிக்கஸ்ட் டிஸ்ட்ராக்ஷனாக இருக்குது, இல்லை ஃபேஸ்புக் இருக்குது, யூடியூப் இருக்குன்னா ஃபோனை என்ன பண்ண ஆல் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க, இல்லை ஏரோப்ளைன் மோடில் போட்டுருங்க. ஃபேஸ்புக்காக இருந்தால் அதுக்கு நியூஸ் ஸ்பீட் எரடிகேட்டர்னு சொல்லிட்டு கூகுள் குரோம் எக்ஸ்டென்ஷன் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கலாம். யூடியூபாக இருந்ததுன்னா டிஎஃப்டியூப்னு சொல்லி கூகுள் குரோம் எக்ஸ்டென்ஷன் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதை யூஸ் பண்ணி எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஆடிங் ஃபிக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஓவராலாக சிம்பிளாக இருக்கிற மாதிரி தெரியும், பட் ஆனால் அது ஒர்க் ஆகும். ஏன் சொல்கிறேன்னா ஹியூமன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலாகவே லேசி தான். அவங்க வந்து எனர்ஜி வேஸ்ட் பண்ணுறதுக்கு பிடிக்காது. ஆத்தர் வந்து இங்கே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறார். அவர் இன்டர்நெட் வந்து அதிகமாக கன்சியூம் பண்ணுவாராம். அதனால என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஸ்டோரேஜ் ரூமில் வச்சுட்டு இருக்காரு மோடத்தை. இப்போ அந்த மோடத்தை எடுக்கணும்னா அவர் அப்பார்ட்மெண்ட் வந்து லீவ் ஆகணும், வெளியே வரணும். அது ஃபிக்ஷன் 1. எலிவேட்டர் ஏறி 4 ஃப்ளோர் கீழே வரணும், அது ஃபிக்ஷன் 2. 4 டோர் ஓப்பன் பண்ணணும், ஃபிக்ஷன் 3 to 6. இப்போ அவர் மோடம் வந்து ரீச் பண்ணுவார். மறுபடியும் இந்த ஸ்டெப் வந்து ரிப்பீட் பண்ணோம். ஃபிக்ஷன் 7 to 12 வரைக்கும் வரும் உங்களுக்கு. இது வந்து எல்லாருக்கும் தெரியும் எவ்வளோ பெரிய எனர்ஜி வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலே பார்த்தோன்னா மோஸ்ட்லி எல்லாரும் பண்ண மாட்டோம். அதே தான் இவரும் இங்கே சொல்றாரு, எனர்ஜி வேஸ்ட்னால நம்ம ஹியூமன்ஸ் வந்து லேசியாக இருக்கனால பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பாட்டம் லைன் என்ன சொல்லணும்னா உங்களோட அன்வான்ட் ஆக்டிவிட்டிஸை எவ்வளோ டிஃபிகல்ட்டாக வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு பெட்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களையும் ஃபிக்ஷன்லெஸ்ஸாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஒரு எக்ஸாம்பிள் ஆத்தர் சொல்கிறாரு. அவர் வந்து காலைல எழுந்தோடனே புக் ரைட் பண்ணுறது வந்து பிடிக்குமா அவருக்கு. அதனால் அவர் என்ன பண்ணாரா, ஃபோனும் இமெயில் செக் பண்ணலாம் அவாய்ட் பண்ணிட்டு வரான். அவர் வந்து பண்ணுறது பார்த்தீங்கன்னா 45 minutes செஷன் பண்ணுவாராம். நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்ச நேரம் வந்து மியூசிக், ரிலாக்ஸிங் மியூசிக் வந்து கேட்டுட்டு இருப்பாராம், ஒரு டைமர் செட் பண்ணி வச்சுட்டு. இது மூலமாக அவர் வந்து ஃபிக்ஷன் வந்து ரிமூவ் பண்ணது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ உங்கள் டைம் மக்களே, நீங்கள் எப்படி உங்களோட வாழ்க்கையில் வந்து அன்வான்ட் ஆக்டிவிட்டிஸ்க்கு ஃபிக்ஷன் ஏற்படுத்த போகிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ஹியூமன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலாக லேசியாக இருக்கிறதுனால இந்த அட்வான்டேஜை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. தேர்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா காலைல எழுந்தோடனே பண்ணக்கூடியவை. இந்த தேர்ட் ஸ்டெப்பு ஃபைனல் ஸ்டெப் எது என்ன மீன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான். ஆத்தர் இங்கே ரெக்கமெண்ட் பண்ணுறது ஒன்று என்னன்னா காலைல எழுந்தோடனே நீங்கள் ஓவர் ஸ்டிமுலேஷன் ஆகிறதுக்கு முன்னாடியே இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆத்தரே தன் நோட்டீஸ் பண்ணதில் காலைல எழுந்தோடனே ஃபோனை அப்புறம் இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணும்போது டிஸ்ட்ராக்டடாக ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு.
அதுக்கு என்ன பண்ணுன்னு சொல்றாருன்னா ஒரு மார்னிங் ரொட்டீன் வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எதுக்காகனா ஒரு பாசிட்டிவாகவும் ஸ்ட்ராங் ஃபோக்கஸ்க்காகவும் அது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓவர் த லாங் பீரியட் ஆஃப் டைம் நீங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டே வர ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உங்களுக்கு எப்படி மக்களே, நீங்க எந்த ஃபர்ஸ்டிங் காலையில் என்ன பண்றீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காமாவும் ஃபோக்கஸ்டாகவும் வைக்குதா இல்ல ஓவர் ஸ்டிமுலேட் ஆகி இல்ல ப்ரோகாஸ்டினேட் பண்ண வைக்குதா அப்படின்னு சொல்லி நீங்க யோசிங்க. இந்த மார்னிங் ரொட்டீன் சொன்னாங்க இல்லையா, அது வந்து என்ன பண்ணுங்க, காலைல எழுந்தோடனே ஒரு நாளும் பண்ற மாதிரி வச்சுக்கோங்க. அதுவும் ஒரு 2 to 3 ஆக்டிவிட்டி மாதிரி சிம்பிளா இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங்ல அது ஒன்றும் தெரியலனாலும் டிஃபரன்ஸ் லாங் டேர்ம்ல பண்ணும்போது ஒரு மேஜர் டிஃபரன்ஸ் தெரியும் அப்படின்னு சொல்றாரு. இந்த ரொட்டீன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட ஃபோக்கஸ் வந்து டீபன் பண்ணணும், ஏதாவது ஸ்டிமுலேட் பண்ணதா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு நம்ம ஆத்தர். அது என்னென்ன ரொட்டீனா இருக்கலாம்னு பாத்தீங்கன்னா மெடிடேஷன் பண்றதா இருக்கலாம், இல்ல ரிலாக்ஸிங் மியூசிக் கேட்கறதா இருக்கலாம், இல்ல அன்னைக்கு நாளுக்கான கோலை செட் பண்றதா இருக்கலாம், இல்ல ரிப்பீட்டிங் பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸா இருக்கலாம். மக்களே, இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா நம்மளோட பிக்கெஸ்ட் டெம்ப்டேஷன் டிஸ்ட்ராக்ஷன் ஐடென்டிஃபை பண்றது, அது ஒரு பேப்பர்ல எழுதி வைக்கிறது, அந்த பேப்பரை ஏதோ நம்ம பார்க்குற இடத்துல வைக்கிறது, நம்மளோட அன்வான்ட் பிஹேவியர்ஸ் வந்து ஃபிக்ஷன் ஆட் பண்றது, நெசசரி பிஹேவியர்ஸ் அதாவது தேவையான பிஹேவியர்ஸ் வந்து ஃபிக்ஷன்லெஸ்ஸா இருக்கிறது, ஒரு மார்னிங் ரொட்டீனை கிரியேட் பண்றது, நம்ம மைண்ட் வந்து ஃபோக்கஸ்டா வச்சுக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் நம்மளோட டேவை வந்து லோ லெவல் ஆஃப் ஸ்டிமுலேஷன்ல ஸ்டார்ட் பண்றது. இதுதான் பார்த்துருக்கோம் இது வரைக்கும். நம்ம இப்போ டிசைட் பண்ணுங்க மக்களே, 48 ஹவரா 24 ஹவரா இல்ல பார்ட்டிஷியல் டோபமைன் டீடாக்ஸ் பண்ண போறீங்களான்னு சொல்லிட்டு இப்போ டிசைட் பண்ணுங்க. இந்த டீடாக்ஸ் கோ த்ரூ பண்ணும்போது எந்த மெயின் சோர்ஸ் ஆஃப் ஸ்டிமுலேஷனை எலிமினேட் பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணி வைங்க. சப்போஸ் 48 ஹவர் இல்ல 24 ஹவர் டோபமைன் டீடாக்ஸ்னா எல்லா சோர்ஸ் ஆஃப் ஸ்டிமுலேஷன் இல்ல மோஸ்ட் ஆஃப் த சோர்ஸ் ஆஃப் ஸ்டிமுலேஷனை விடுங்க அப்படின்றாரு. அது இன்டர்நெட்டாக இருக்கலாம், கேம்லிங் விளையாடுறதா இருக்கலாம், டிவி வாட்ச் பண்ணுறதா இருக்கலாம், வீடியோ கேம் பிளே பண்ணுறதா இருக்கலாம், இல்லை ஃபோன் சுவிச் ஆஃப் பண்ணுறதா இருக்கலாம். இதே பார்ட்டிஷியல் டோபமைன் டீடாக்ஸ்க்கு பிக்கஸ்ட் சோர்ஸ் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷனை வந்து விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு நம்ம ஆத்தர். டோபமைன் டீடாக்ஸ் பண்ணும்போது அதுல இருந்து பெனிஃபிட்டை நல்லா கெட் பண்ண நம்ம ஆத்தர் வந்து 4 ட்ரிக்ஸ் சொல்றாரு. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டேக்கிங் நோட்ஸ். நம்ம டோபமைன் டீடாக்ஸ் பண்ணும்போது நோட்ஸ் எடுக்க சொல்றாரு நம்ம ஆத்தர். அது எதுவாக வேணாலும் இருக்கலாம், ரெஸ்ட்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணால் அதை எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாரு ஒரு பேப்பரில். அதே மாதிரி நம்ம ஃபோனை பார்க்கணும் இல்லை ஒரு வீடியோ வாட்ச் பண்ணணும்னு சொல்லி அர்ஜ் இருந்ததுன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸையும் நோட் பண்ண சொல்கிறாரு ஒரு பேப்பரில். இது மூலம் பண்ணுறதுனால என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளோட சோர்ஸ் ஆஃப் ஸ்டிமுலேஷன் என்னன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் நம்ம பிரெயின் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்மளால அனலைஸ் பண்ண முடியும். இது மூலமாக நம்ம ப்ரிகாஷன் மெஷர்ஸ் என்ன எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால அனலைஸ் பண்ணி எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. செகண்ட் டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆன் யுவர் லைஃப். நீங்க கான்ஸ்டன்டா பிஸியாகவும் ஓவர் ஸ்டிமுலேட்டடும் இருக்கிறதுனால என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு பிஸியான ஷேட்ல இருப்பீங்க தவிர ஒரு ஸ்டெப் பேக் வைக்க மாட்டீங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு வந்து அரைஸ் ஆகுதுன்னா அந்த ப்ராப்ளம் உள்ளே முழுகி போறதுனால அது சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நீங்க ஜூம் அவுட் பண்ணணும். ஜூம் அவுட் பண்ணி வெளியே வந்து ஒரு 3rd person பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கணும். அது இன்னும் எப்படி சிம்பிளா சொன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பிரச்சனை இப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிரிப்பு வரும். அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு என்ன பண்ணணும்னா 3 விஷயத்த சொல்றாரு நம்ம ஆத்தர். ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆன் யுவர் கோல்ஸ். இதுல 4 கொஸ்டின் கேட்கிறாரு, அதை உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன கோல் நீங்க பர்சீவ் பண்றீங்க, அது உங்களுக்கு ரைட்டான ஒன்னா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. 3rd கொஸ்டின் என்னன்னா தினையும் அதை நோக்கி நீங்க ப்ராக்ரஸ் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. 4th கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா டெய்லி நீங்க பண்றதே பண்ணிட்டே இருந்தா ஒரு நாள் உங்களால அதை ரீச் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. செகண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களோட டைம் நீங்க எப்படி ஆக்சஸ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு பாருங்க. அதுல என்னென்ன கொஸ்டின் கேட்கணும், 4 கொஸ்டின் கேட்குங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க உண்மையாலே தினையும் ப்ரொடக்டிவா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேளுங்க. உங்களுக்கு முக்கியம்னு படுற விஷயங்களை நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களான்னு பாருங்க. எந்த ஆக்டிவிட்டியில ப்ராஜெக்டை உண்மையால நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எந்த ஒரு ஆக்டிவிட்டி வந்து நீங்க ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லி உங்களுக்கு நீங்களே கொஸ்டின் கேட்டுக்கோங்க. 3rd ஒன் என்னன்னா செல்ஃப் ரிஃப்ளெக்ட். உங்க வாழ்க்கையில நீங்க எங்க இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அங்க இருக்கீங்களான்னு சொல்லி கொஸ்டின் கேளுங்க. செகண்ட் கொஸ்டினா உங்களை இம்ப்ரூவ் பண்ண என்ன இன்னர் ஒர்க் நீங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கொஸ்டின் கேட்டுக்கோங்க. 3rd டிப் என்னன்னு பாத்தீங்கன்னா சால்வ் யுவர் ப்ராப்ளம்ஸ். உங்களுக்கு ப்ராப்ளம் ஏதாவது இருந்தா இல்ல வரிஸ் ஏதாவது இருந்தா அது வந்து எழுதி வைங்கன்னு சொல்றாரு ஒரு பேப்பர்ல. இது மூலமா பண்றது மூலமா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எண்ணங்கள் வந்து நம்ம மைண்ட்லயே இருக்கும்போது அதை வந்து நம்ம ருமினேட் பண்ணிட்டே இருப்போம். ருமினேட்னா ஒன்றை பத்தி ஆழமா சிந்திச்சுட்டே இருக்கிறதுன்னு அர்த்தம். அது மாதிரி எழுதி இருக்கிறோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதாவது இன்னும்
சிம்பிளா சொல்லணும்னா எண்ணங்களுக்கு வடிவம் கொடுக்கறதுனால, எழுத்து வடிவமா கொடுக்கறதுனால அது ஈஸியா நீங்க வந்து அட்ரஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு. நீங்க இந்த மாதிரி ஹைலி ஸ்டிமுலேட்டிங் ஆக்டிவிட்டிஸ் வந்து தள்ளி இருக்கிறதுனால என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா காமரா இருப்பீங்க, ரிலாக்ஸா இருப்பீங்க. இதே உங்களுக்கு வந்து போதுமான அளவு உங்களுக்கு க்ரோத் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி வாரத்துல ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா திங்க் பண்றதுக்கு, யோசிக்கிறதுன்னு சொல்லி தனி டைம் ஒதுக்கி வைக்க சொல்றாரு. இது மூலமா என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா பெரிய மிஸ்டேக்ஸ் பண்றதுல இருந்து நீங்க தவிர்ப்பீங்க, டைம் எனர்ஜி சேவ் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. ஃபோர்த் டிப் என்னன்னு பாத்தீங்கன்னா ஐடென்டிஃபைங் யுவர் ஃபியர்ஸ். அதாவது நம்மளோட ஸ்டிமுலேஷன் தேடக்கூடிய தன்மை இருக்கு இல்லையா, அது எதுவா இருக்கலாம்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபியர்ஸை வந்து ஹைட் பண்றதுக்கு, அதாவது நம்மளோட பயத்தை வந்து காமிக்காம இருக்கிறதுக்காக ஒரு விஷயமா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு நம்ம ஆத்தர். இந்த மாதிரி விஷயங்களை கையாளணும்னா அதுக்கு வந்து ஒரு அனாலிசிஸ், டீப் அனாலிசிஸ் தேவைன்னு சொல்றாரு நம்ம ஆத்தர். இந்த மாதிரி டிசம்பரிங் தாட்ஸ் இல்லைன்னா ஃபியர்ஸ் இருக்குன்னா அதையும் எழுதி வைங்க அப்படின்னு சொல்றாரு. ஹோப் இது வரைக்கும் ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது பார்ட் 4 ஆன எண்டிங். இது உங்களோட வாழ்க்கையில ஏதாவது ஆக்டிவிட்டிஸ், அன்டிசைரபிள் ஆக்டிவிட்டிஸ், தேவையில்லாத ஆக்டிவிட்டிஸ் இல்லைன்னா அடிக்ஷன்ஸா இருந்தா இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஹோப் இந்த வீடியோ வந்து இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு நினைக்கிறேன். Until it's going, signing off. Thank you. Bye.